போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது அப்போ ராகுல் காந்தி பேசுகிறார், செல்ஃபோனை எடுத்து காமிச்சு சில விஷயங்கள் பேசுகிறார், குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. மேக் இன் இண்டியான்னு சொல்கிறீங்க, ஆனால் இது எல்லாமே இங்கே எல்லாம் அசம்பிள் செய்யப்படுது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாரு. இதுக்கு மோடியும் பதிலடி கொடுக்குறாரு. இருந்தாலும் காங்கிரஸ்காரங்க இன்னும் குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த கடந்த முறையெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி, அதுவும் ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருந்துச்சு. இந்த முறை 2 ஊன்றுகோலோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க பட்ஜெட் ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அது அடுத்தது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு சில திட்டங்களை அறிவிப்பார்கள். இது இவர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. கடந்த முறை ஆந்திராவிற்கு நிறைய சிறப்பு திட்டங்களை அறிவித்தது இந்த மத்திய அரசு. ஏனென்றால் அங்கு தேர்தல் வந்ததுனால ஆந்திராவுக்கு பல சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த முறை வருகின்ற பீகார் மாநில தேர்தலையொட்டி பீகாருக்கான சிறப்பு திட்டங்கள் நிறைய அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, மாநிலங்களுக்கிடையே பாரபட்சம் என்பதை நிறைய முறை தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல் நாள் தான் பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல பாராட்ட சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல தோல் பொருட்கள் மற்றும் காலனி உற்பத்தியில 38% தமிழ்நாடு தான் பங்களிக்குது. அதே போல தோல் பொருள் ஏற்றுமதியில 47% பங்களிப்பை தமிழ்நாடு தான் அளிக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டுல முதலீட்டாளர்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து நிறைய முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாக தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறது, சுகாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் பட்ஜெட் அறிவிக்கிறப்ப எந்த விதமான திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கவில்லை என்பதுதான் இதுல முக்கியமான விஷயம். குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழக புறக்கணிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு வெறும் சாதாரணமா சொல்லல. தமிழக புறக்கணிப்பு என்பது இப்பதான் தமிழக முதலமைச்சர் அறிவிச்சார். இரும்பு நாகரிகம் தொன்மையா இருந்தது தமிழ்நாட்டில் இருந்துதான். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இருந்து இரும்பு நாகரிகம் ஆரம்பித்தது என்று அறிவித்தார். இது சாதாரணமா ஏதோ அரசியல் அறிவிப்பு அல்ல, தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக வந்த அறிவிப்பு. அந்த அறிவிப்பை உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிக்கு எந்த விதமான குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை, இரட்டை வழி ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை, ரயில் பாதை மின்மயமாக்கலுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படவில்லை. இப்படி இயற்கை பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை. இப்படி எல்லாவற்றிலும் ஓரவஞ்சனை செய்திருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதைத்தான் இவர்கள் நம்முடைய தமிழக எம்பிக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது தமிழகம் புறக்கணிப்பு என்பதை. இந்த பட்ஜெட்ல ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மேம்பாடு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்கள், புதிய விமான நிலையங்கள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையங்கள் புதிதாக மேம்படுத்தப்படுகின்றன. அதே போல துறைமுகங்களும் மேம்படுத்தப்படுகின்றன. இதுல ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சொந்தமான விமான நிறுவனம் இல்லை, ஆனால் எல்லா இடங்களிலும் விமான நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்படுகின்றன. எதற்கு என்று சொன்னால், மக்களுடைய வரிப்பணத்தில் இந்திய அரசு செலவில் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டு அதானியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதே போல துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட்டு அதானியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கனிம வளங்கள், அதற்கான சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அதானியிடம் ஒப்படைக்க. இதுதான் கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டுக்காக ஒதுக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு உதாரணமாக இத சில விஷயங்களை சொல்றேன். மற்றபடி ஒரு பட்ஜெட் என்று எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு 25-26க்கான பட்ஜெட் சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடுல அடுத்த 4 ஆண்டுகளுக்கான நிதி இவ்வளவு, அடுத்த 4 ஆண்டுகளில் இவ்வளவு மேம்படுத்தப்படும், அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வளவு மேம்படுத்தப்படும் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான செலவு என்ன, இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன என்பதை பர்டிகுலராக சொல்லவில்லை. இவர்கள் 12 லட்சம் ஒரு வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தியதாக பிரிவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை கூட இந்த மே மாதத்திலிருந்து அது அமுல்படுத்தப்படும் என்று சொல்றேன். ஏன் அடுத்த உடனே அமுல்படுத்தப்படவில்லை என்பது என்றும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப பிப்ரவரியில இருக்கோம், மார்ச்சிலிருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகும், மே மாசத்திலிருந்து என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இவர்கள் அதிலும் ஏதாவது சில கண்டிஷன்களை போடுவார்களா என்ற தகவலும் இருக்கு. அதே போல பல விஷயங்கள், கிசான் கிரெடிட் கார்டு, இது மாதிரி பல விஷயங்களை என்ன பாத்தீங்கன்னா, கடன் கொடுக்கறதெல்லாம் இவர்களுடைய திட்டங்களாக அறிவிக்கிறார்கள். பேங்க் தான் கடன் கொடுக்க போகுது. விவசாயிகளுக்கு கடனோ அல்லது மற்றவர்களுக்கு கடனோ கொடுப்பதெல்லாம் பேங்க்.
பேங்க் மூலமாக கொடுக்கப்படுகின்ற கடன்களை எல்லாம் இவர்கள் அரசாங்கம் நேரடியாக கொடுப்பது போல இவர்கள் தெரிவிப்பதுதான் ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை பத்தி ராகுல் காந்தி அவர்களும் சரி, நீங்க மேக் இன் இந்தியா என்று சொல்கிறீங்க, ஆனா எல்லா காம்போனன்ட்ஸும் சீனால இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் அமைக்கப்பட்டு இங்கு அசம்பிள் செய்யப்பட்டு மேக் இன் இந்தியா என்று சொல்கிறீங்க. இந்த திட்டங்கள் ஃபெயிலியர் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொள்வதில்லை. அதைத்தான் தோலுரித்து காட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு நேரடியான பதில் எதையும் மோடி அவர்களோ மற்றவர்களோ பாஜகவோ தெரிவிக்கவில்லை என்பதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. சட்டவிரோதமாக இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்லாம் அறிவிப்பு வெளியே வந்தது. இப்போ அதன்படி அந்த நடவடிக்கையை தொடங்கிட்டாங்க. இப்போ விமானத்தில் கொண்டாந்து இங்கே இறக்கிட்டாங்க பஞ்சாப் மாநிலத்தில். அப்படி வந்தவங்க கையில் விலங்கும் காலில் விலங்கும் இருப்பதாக வந்தவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். இது செய்திகளில் வந்திருக்கு. இந்திய அரசு இதை எப்படி பார்க்கும்? இது வந்து கண்டிக்குமா கண்டிக்காதா? முதல்ல நம்ம பட்ஜெட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த பட்ஜெட்டை கூட நம்ம பீகாருக்கான பட்ஜெட்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் அதில் ஒரு குறிப்பு என்னன்னா, இது அமெரிக்காவுக்கு சாதகமான பட்ஜெட்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் நீங்க ட்ரம்ப் ஏற்கனவே கடந்த முறை அதிபராக இருந்த போது என்ன சொன்னார்னா, இந்தியாவை வரி தீவிரவாத நாடு அப்படின்னு குறிப்பிடுவார். ஏன்னா அதிக வரி விதிக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ட்ரம்ப் வந்து வந்த உடனேயே பொதுவான எச்சரிக்கை எல்லாருக்கும் சொல்றாரு. எங்களுக்கு எதிராக யாராவது வரி போட்டால் நாங்கள் அதிக வரி விதிப்போம், அவர்கள் மீது தடை விதிப்போம் எல்லாம் எச்சரிக்கை சொன்னார். ஆனா அதை உடனே ஏற்றுக்கொண்டது இந்தியான்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் உடனே ஏற்றுக்கொள்ளல. அதற்கு பிறகுதான் மிரட்டிய பிறகுதான் ஏற்றுக்கொண்டது. ஆனால் சைலண்டாக இந்த பட்ஜெட்டிலேயே பாத்தீங்கன்னா கடந்த வருடம் 35 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃபிஷ் ஹைட்ரோலைசேட் அப்படின்ற மாதிரி ஒரு காம்போனன்ட்டுக்கு இறக்குமதி வரியை பாத்தீங்கன்னா 15% 5% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈத்தர்நெட் சுவிட்ச் அப்படின்னு சொல்றது அது வரி வந்து 20% 10% குறைச்சிருக்காங்க. செயற்கை நிறமூட்டிகளுக்கான வரி வந்து 100% 20% குறைச்சிருக்காங்க. அதே போல 1600 சிசிக்கும் அதிகமான திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள் அந்த பைக் வரியை வந்து 50% 30% குறைச்சிருக்காங்க. ஏன்னா இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ஹார்லி டேவிட்சன் யுஎஸ்ஏ கம்பெனி, பைக் கம்பெனி, அவங்க வந்து வரி அதிகமா போடுறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். அதை வரியை குறைத்து அந்த கம்பெனிக்கு சாதகமாக இன்று வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய ஏற்றுமதி அதிக அளவுல ஆகிறதுன்னு சொன்னாக்க குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிபிக் வேஸ்ட் அண்ட் ஸ்கிராப் ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது. கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு அதிக அளவில் அதுதான் ஏற்றுமதி ஆகி இருக்கிறது. அதனுடைய வரியை பாத்தீங்கன்னா 5% 0% குறைச்சிருக்காங்க. ஆக வரியே இல்லாமல் அதை ஏற்றுமதி செய்யலாம் என்ற அளவுக்கு இந்தியா இறங்கி வந்து வரியை குறைத்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இவர்கள் நீங்க ஏற்கனவே ட்ரம்ப்பும் மோடி அவர்களும் எப்படி நண்பர்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்தோம். இவர் அங்கு சென்ற போது 2019 ஹவுடி மோடி என்று ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தியதையும் அமெரிக்காவில் நடத்தியதையும், அங்கு போய் இவர் ட்ரம்ப்புக்கே ஓட்டு கேட்டதையும் பார்த்தோம். ட்ரம்ப்புக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி, மோடிக்கா சர்க்கார்னு அது மாதிரி இங்க சொன்ன மாதிரி அங்கு போய் ட்ரம்ப் கா சர்க்கார்னு சொல்லி ஆப் கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்லி ஒரு ஓட்டு கேட்டதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இந்தியாவிற்கு வரவழைத்து ட்ரம்ப்பை வரவழைச்சு குஜராத்ல ஒரு நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அப்ப கூட பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. என்ன எதிர்ப்பு? அவர் வரக்கூடாது என்ற எதிர்ப்பு கிடையாது. அப்பொழுது கொரோனா அலை பரவல் இருந்த பொழுது இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, ஒத்தி வையுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ட்ரம்ப் நிகழ்ச்சி நடத்தும் வரை அந்த கொரோனா பரவல் சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்காத மோடி அரசு அவர் சென்ற பிறகுதான் நடவடிக்கை எடுத்தாங்க. 2020 பிப்ரவரியில நடத்துறாங்க. அப்பவே கொரோனா பரவல் ஆரம்பமாகி விட்டது. மோடி வந்து ட்ரம்போட அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார், நட்போடு இருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறீங்களா? குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தங்கியிருந்தாலும் அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க சொல்கிறாங்க. அங்கே இந்தியர்கள் அப்படி திருப்பி அனுப்பிடும்போது ஒரு மரியாதையாக திருப்பி அனுப்பலாம்ல. நண்பர் தான் இந்தியாவில் இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார், அவர் நாட்டுடைய மக்கள் இங்கே இருக்கும்போது ஒரு மரியாதையோடு அனுப்பியிருக்கலாம்ல. கைவிலங்கு கால் விலங்கோடு அனுப்புறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான், நீங்க குறிப்பிடுறது உண்மை. இவர் வேணா ட்ரம்ப்பை நண்பராக நினைக்கலாம். ஏனென்றால் இவர் எப்பொழுதுமே இந்திய கார்பரேட்டுகளுக்கு மட்டுமல்ல, இப்போ வந்து அமெரிக்க கார்பரேட்டுக்கும் நண்பராக மோடி இருக்காருன்னு சொல்லலாம். மோடி அரசாங்கமும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அப்படி நடந்து கொள்வார்களா என்று கேட்டால் இல்லை. ட்ரம்ப் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் இது மாதிரி ட்ரம்ப் வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை எல்லாம் வெளியேற்ற போவதாக அறிவித்த உடனே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முந்திக் கொண்டு என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய இந்தியர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு அறிவிக்கிறார். எந்தவித கண்டிஷனும் கிடையாது, எதுவுமே சொல்லல, அதை பத்தி சொல்லல.
நேற்றுக்கு 205 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 205 பேர் அமெரிக்கா டெக்சாஸ் நகரில் இருந்து அனுப்பியிருக்காங்க. அதுல 2 விமானத்துல அனுப்பின மாதிரி சொல்றாங்க. அதுல அந்த ராணுவ விமானத்துல அனுப்புறதுங்கிறது எதற்காக என்று சொன்னால், ஏற்கனவே இது போல ராணுவ விமானத்தை கொலம்பியாவுக்கு அனுப்பிச்சாங்க. கொலம்பியர்களை ஏற்றி கொண்டு அகதிகளாக அவர்களை நாடு கடத்தும் பொழுது அவர்களை ஏற்றி அனுப்புறப்ப கொலம்பிய அதிபர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ராணுவ விமானத்தில் அனுப்புவதுன்னு திருப்பி அனுப்பிட்டாரு. அந்த தைரியம் கூட இந்தியால இல்ல. இத்தனைக்கும் கொலம்பியா என்பது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கொண்டு சேர்த்து விடலாம். இங்கு 24 மணி நேர பயணத்துக்கு பிறகுதான் இந்தியா வர முடியும். அதுல அவர்களை ஏற்றி ராணுவ விமானத்தில் அனுப்புவது என்றது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விஷயமா தான் பாக்குறோம். 2வது, வரி கூட பாத்தீங்கன்னா கனடா மீது வரி விதிக்கிறாங்க. வரி விதிச்ச உடனே கனடா திருப்பி அடிக்குது. என்ன சொல்றாங்க, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாம் அமெரிக்க மதுபானங்கள் எல்லாம் எடுத்துட்டு விற்பனைக்கு வைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அது மாதிரி அமெரிக்காவுக்கு செல்லும் பவர் சப்ளை எல்லாம் நாங்க துண்டிப்போம் அப்படின்னு கனடா பிரதமர் எச்சரிக்கிறார். அதற்கு பிறகு வரி வாபஸ் பெறப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு சிறிய நாடுகளே எச்சரிக்கை விடுத்து தங்கள் நாடுகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது இந்தியா அமைதியாக அவர்கள் செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதுதான் மிகவும் வேடிக்கையான விஷயம் மட்டுமல்ல, வருத்தமான விஷயமாக கூட பாக்குறோம். நீங்க இதுல சட்டவிரோதமா உண்மையிலேயே இருக்காங்கன்னு சொன்னா அமெரிக்க நீதிமன்றங்கள் தீர்மானித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் சட்டவிரோதம்னு அவங்க அனுப்புறாங்க. சட்டவிரோதமாக குடியிருக்கும் இந்தியர்கள் என்று அனுப்பப்படும் பொழுது அங்க அமெரிக்க நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு அனுப்பணும். இல்லை என்று சொன்னால் இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி சட்டவிரோதமாக குடியேறியவங்கெல்லாம் பொது மன்னிப்பு அளித்து திருப்பி அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துல இவர்கள் இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட உறுதிப்படுத்தின பிறகுதான் இங்க அனுப்பி வைப்பாங்க. அப்படியாவது உறுதிப்படுத்தும் வாய்ப்பை அங்கேயே அமெரிக்காவிலேயே இப்ப பயன்படுத்தி இருக்கணும். அமெரிக்கால இந்தியர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் செய்த குற்றம் என்ன, அவர்கள் சட்டவிரோதமாக தான் தங்கியிருந்தார்களா என்று உறுதிப்படுத்தப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. அவர்கள் அனுப்புபவர்களை எல்லாம் சட்டவிரோதமாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லி இந்தியா ஏற்றுக்கொள்வது என்பது அமெரிக்காவிற்கு படிந்து விட்டதாகத்தான் காட்டுகிறது. அதாவது இந்தியர்களை ஒரு கேவலப்படுத்தி அனுப்புவதை ஏற்றுக்கொள்வது என்பது உலக அளவில் இந்தியர்களின் மதிப்பை குறைப்பதாகத்தான் பாக்குறோம். ஏனென்றால் இவர்களுக்கு உள்ள ஒரே நோக்கம், மோடி அவர்களுக்கு உள்ள நோக்கம் என்னன்னா, பிப்ரவரி 13 வெள்ளை மாளிகையில இவருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்க வேண்டும். அதற்கு இதையெல்லாம் செய்து அவர்கள் அங்க சிறப்பான வரவேற்பு கொடுப்பார். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் பிரதமர் போறாரு, அங்க சிறப்பான வரவேற்பு கிடைக்குது. ஏனென்றால் இஸ்ரேல் எல்லாவற்றுக்கும் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது. அமெரிக்கா தான் உதவி செய்கிறது. இன்றைக்கு காசாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ட்ரம்ப் அறிவிக்கிறார். எப்படி காசாவை எடுத்துக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. ஆனாலும் காசாவை நாங்க எடுத்துப்போம் அங்க இருந்து அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் அளவுக்கு இஸ்ரேல் அங்கு விட்டுக் கொடுப்பதால் தான் அவர் அங்கு வரவேற்கப்படுகிறார். அந்த அளவிற்கு மோடியும் தனக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டும், வெள்ளை மாளிகையில் வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியர்களின் தன்மானத்தையே விட்டு கொடுத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். சட்டவிரோதமாக இருப்பவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சு இப்போ முதல்கட்டமாக வந்திருக்காங்க. இன்னும் 18,000 பேர் இருக்கிறதா பத்திரிகையில் செய்திகள் வருது. படிப்படியாக அவங்க திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமாவது இந்த இந்திய அரசு மரியாதையாக அனுப்புங்க, இப்போ இல்லை நீங்கள் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றுமா என்பது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க? வரும் பிப்ரவரி 13 மோடி அவர்கள் அங்கு செல்லும் பொழுதாவது ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீதம் இருக்கும் இந்தியர்களையாவது உறுதிப்படுத்தி அவர்கள் செய்த குற்றம் என்ன, சட்டவிரோதமாகத்தான் தங்கி இருக்கிறாரா என்று தெரிவித்துக் கொண்டு அட்லீஸ்ட் நம்முடைய இந்திய பயணிகள் விமானத்தை அனுப்பியாவது அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளலாம், அல்லது அவர்களை பயணிகள் விமானம் மூலம் நீங்கள் திருப்பி அழைத்துக் கொள்ளலாம். இதில் அவசரம் கிடையாது, நேற்றைக்கே அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக தங்கி இருக்கும் அவர்களை எல்லாம் நேற்று இரவோடு இரவாக அனுப்பி இங்கு அனுப்ப வேண்டும் என்ற அவசரம் கிடையாது. அவர்கள் அந்த அளவுக்கு குற்றம் செய்தவர்களா என்பதும் தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கு கொண்டு இவர்கள் குற்றம் செய்தார்களா என்று இந்திய அரசு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இது இந்திய அரசுக்கு தேவையில்லாத ஒன்று. இந்திய அரசு இன்றைக்கு பஞ்சாபில் இறங்கியவர்களை எல்லாம் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஏன் தங்கியிருந்தீர்கள், என்ன நீங்க ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டீர்களா என்பதை பற்றியெல்லாம் இந்திய அரசு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இது தேவையில்லாத ஒன்றாக நான் கருதுகிறேன். இதை செய்வது அமெரிக்காவிலேயே செய்திருக்க வேண்டும், உறுதிப்படுத்தி அதன் பிறகுதான் இந்தியாவிற்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை குறைந்தபட்சம் மோடி அவர்கள் ட்ரம்புடன் சந்திக்கும் பொழுது இந்த விவகாரத்தை எல்லாம் பேசி இந்தியர்களுக்கான மரியாதையை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்தியர்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.